அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோடு காதலி. அத்தியாயம் 1. ஐசரி வேலை மாங்குடி மைனர்ல நல்லா செஞ்சிருக்காம்பா. நாடா மரியாதை இல்லாம பேசுற? அவர் மினிஸ்டர்டா. மினிஸ்டர் இல்லடா, மந்திரி செயலர். ஏதோ ஒண்ணு, ஐசா லக்கடி ஐசரி வேலர். தொல்சிங்கம், நீ எப்படா மந்திரி ஆக போற? ஏண்டா, நான் மட்டும் ஆகக்கூடாதா? என்னடா வசூலு? 13 ரூபா. சாமி கண்ணு எவ்வளோ? அவனும் 13 தான். காதர் பையன் எங்கடா? அதோ காம்பவுண்ட் மேலே நின்னுகின்னு விசில் கொடுக்குறான் பாரு. வாத்தியார் எங்கடா? மணி 7 ஆக போகுது. பிலால் ஓட்டலாண்டா நிற்கிறேன், வாங்கடான்னாரு. அங்கே போய் பார்க்கலாம். அங்கே இவர்களுக்காக சைக்கிளோடு நின்று கொண்டிருந்தான் மோகன். அவன்தான் வாத்தியார். தனக்கு அடங்கி நடப்பவர்களாக சில சீடர்களை வைத்திருந்தான். வாத்தியார் எதிரில் போய் அந்த கும்பல் பவ்யமாக அடக்கமாக ஒதுங்கி நின்றது. நாடா வசூலு? மோகன் கேட்டான். 47 ரூபா. எத்தனை டிக்கெட் வித்தீங்க? என்ன கணக்கு? வாத்தியார்னா கணக்கு கேட்பாங்களே, சொல்றேன். இளம ஊஞ்சல் ஆடுது 6, ஜெனரல் சக்கரவர்த்தி 13. இளமேல யாரா? ரஜினியா? ஆமா, கமல் கூட செய்றான். சுகம் இல்ல, ஃபைட் சீன் பத்தாது, சும்மா பிசுக்குன்னு போயிடுது. உள்ள வாங்கடா பசங்களா, ஒரு டீ அடிச்சுட்டு போவீங்க. நைட் ஷோல கொஞ்சம் கவனமா பாருங்க. 30 37 எந்த மூலிக்கு? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம ஓட்டேரி கிஸ்டனுக்கு கண்ணாலமாச்சே, மொய் எய்தவானா? வாத்தியார் மோகன் கேட்டான். எங்க அது கண்ணாலாம்? ஓட்டேரியில தான். ஏரி ரொம்பிடுச்சாமே. அது ஓட்டேரி இல்ல, சாராய ஏரி. கள்ள சாராய ஏரின்னு சொல்லு. மூட்டைப்பூச்சி, கொசு, கள்ள சாராயம், இந்த 3ஐயும் எவனாலையும் ஒழிச்சிட முடியாது. மோகன் ஒரு கவர்னர் பீடியை எடுத்து பற்ற வைத்தான். எல்லாம் கரீட்டா 8 மணிக்கு மூத்தத்துக்கு வந்துடுங்க. சரஸ்வதி டாக்கீஸ் பக்கத்து சந்து. நகரத்திலும் நகர்ப்புறத்திலும் எந்த தியேட்டரில் புது படம் ரிலீஸ் ஆனாலும் அங்கே நிற்கும் கியூவை இந்த கும்பல் ஆக்கிரமித்துக் கொள்ளும். எல்லா வகுப்பு டிக்கெட்டுகளையும் முடிந்த அளவு விலைக்கு வாங்கும். போலீசின் பிடிக்கு அகப்படாமலே தியேட்டர் வாசலிலேயே அத்தனை டிக்கெட்டுகளையும் கள்ள மார்க்கெட்டில் விற்று பணமாக்கிவிடும். அவர்கள் கையில் இருந்த டிக்கெட்டுகள் கை மாறுவதும் அதே வேகத்தில் பணம் மாறுவதும் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு மாயாஜால காட்சி போல் நடந்து முடிந்துவிடும். 3 மணி, 6 மணி, நைட் ஷோ, இம்மூன்று காட்சிகளிலும் அறுவடை உண்டு. அவர்கள் இலக்கணத்தில் இது நியாயமான சம்பாத்தியம். கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்பது 4 பேருக்கு உபகாரம் செய்வதாக அவர்கள் நினைப்பு. மிட்லாண்ட்ல பாபி ஓடுறாப்பா, நான் மாதிரி வசூலு. பிளாக்கு லட்டு லட்டா போச்சே. ஐயா, அப்பெல்லாம் பணமாதான். பாபி நாட்களை எண்ணி மகிழ்ந்தான் காதர். ஆண்டா சோமாரி, எக்ஸாஜெட்டுக்கு என்ன குறைச்சலாம்? சாமி கண்ணு கேட்டான். டீக்கு பிறகு அன்றைய வசூல் கணக்கு பார்த்தார்கள். பாகம் பிரித்தார்கள். டீ செலவு போக ஆளுக்கு 20 ரூபாய் 60 பைசா தேறியது. பைசாக்களை மவுண்ட் ரோடு தர்கா ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். இதில் தர்ம சிந்தனை கொஞ்சம். நாளைக்கு 8 மணிக்குள்ள வந்துடுங்கடா என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிவிட்டு சைக்கிள் பெடல் மீது காலை வைத்தான் மோகன். சர்தான் வாத்தியாரே என்று அந்த கும்பல் அவனை வழி அனுப்பி வைத்தது. அத்தியாயம் 2. மோகன் சைக்கிள் ஈகா டாக்கீஸை கடந்தது. அங்கிருந்து அபிராமி போக வேண்டும். அந்த வட்டாரத்தில்தான் அவனுடைய வீடு. மணி 7:30. பலமாக அடித்த காற்றில் சைக்கிள் லைட் அணைந்து போகவே மறுபடியும் விளக்கை பற்ற வைக்க சட்டைப்பையில் தீப்பட்டி இருக்கிறதா என்று தேடினான். இல்லை, அப்படியே விளக்கு இல்லாமலே போய்க் கொண்டிருந்தான். தாசப்பிரகாஷ் போய் திரும்பும்போது ஒரு போலீஸ் மடக்கியது. விளக்கெங்க? கொஞ்சம் அதிகாரமாகவே கேட்டது போலீஸ். காத்துல அணிஞ்சிச்சு, அது என்னப்போ என்று முறைத்தான் மோகன். விளக்கில்லாம போகக்கூடாது தெரியும்ல, கேஸ் எழுதிக்கவா, அபராதம் கட்டணும். குட்ரா இவருக்கு அபராதம். நவரியா, போகணும், நேரமாச்சு. ஒரு முறைப்பு முறைத்தான் மோகன். போலீஸ்காரர் சைக்கிளை தடுத்து நிறுத்தினார். தள்ளிக்கையாங்கிறேன், சைக்கிளை பிடிக்கிறிய? 8 கொடு, விட்டுடுறேன். 8 கொடுத்தா மட்டும் தப்பு ரைட் ஆயிடுமா? ஆளப்பாரு. ஏன் நீங்கெல்லாம் வந்து போலீஸ் பேரை கெடுக்கிறீங்க? அப்போது அந்த பக்கமாக மாரிசாமி வந்தான், மோகனின் பழைய தோழன். மோகன் போலீசுடன் வாதாடுவதைக் கண்டுவிட்டு நெருங்கி வந்து, நாடா தகராறு என்று கேட்டான். சைக்கிள்ல லைட் இல்லையா, 8 வேணுமா இவருக்கு? கேலியாக சிரித்தான் மோகன். ஸ்டேஷனுக்கு நட என்றார் கான்ஸ்டபிள். எதுக்கு? லைட் எரியல. மோகன் சட்டென்று போலீஸ்காரர் கையை பற்றி இழுத்து லைட் மீது வைத்தான்.
லைட் சூடு தாங்காத போலீஸ்காரர் கையை உதறியபடி கத்திவிட்டார். இப்போ ஒத்துக்கிறியாயா லைட்டு காத்துல அஞ்சிச்சுன்னு? சொன்னா நம்ப மாட்டான்னைய என்றான் மோகன். கான்ஸ்டபிள் சூடுபட்ட கையை தடவிக்கொண்டார். மாரிசாமி கான்ஸ்டபிளை சமாதானப்படுத்தி டீக்கடைக்கு அழைத்துச் சென்றான். நம்ம பேட்ட என்று மோகனை பார்த்து கண் சிமிட்டினான் மாரிசாமி. அத்தியாயம் 3. மோகனின் பூர்வீகம் மயிலாப்பூர். அங்கேதான் அவன் படித்தது, பீடி குடிக்க கற்றுக்கொண்டது, மாஞ்சா போட கற்றுக்கொண்டது, கிரிக்கெட் மேட்ச் விளையாடியது, சகாக்களோடு சேர்ந்து ஊர் சுற்றியது, காத்தாடி டீல் விட்டது, 8வதுக்கு மேல் படிப்பு எட்டாமல் டெய்லர் கடை வைத்தது, ஜாக்கெட் தைக்க வந்த பெண்ணை சைட் அடித்தது, மெஷினுக்கு பணம் கொடுக்க முடியாமல் கடைக்கு மூடு விழா நடத்தியது எல்லாம் மயிலாப்பூரில்தான். சிறு வயதில் கொஞ்ச நாள் கர்லாக்கட்டை சுற்றினான். சாந்தோம் பீச்சுக்கு பின்னாலே போய் பார் கம்பி மேல் தேக பயிற்சி செய்தான். பார்ப்பதற்கு வெடவெடவென்று ப்ரூஸ்லி மாதிரி இருப்பான். முறுக்கேறிய உடல், வயது 30க்குள் தான். இடது கையில் சுண்டு விரல் கிடையாது. எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சிடுச்சுன்னா இடது கை சுண்டு விரல வெட்டிக்கிறேன்னு நண்பர்களுக்கிடையில் சவால் விட்டு சத்தியம் செய்தான். அதிமுக ஜெயிச்சிடுச்சு. சத்தியம் தவறவில்லை. விரலை விட்டுவிட்டான். ரவுடித்தனத்திலும் ஒரு நேர்மை. இப்போது சூளை மில்லில் வேலை செய்கிறான். 4 பேருக்கு நடுவில் மதிப்பாக வாழ்கிறான். புது படங்களுக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கள்ள மார்க்கெட்டில் விற்பது சைடு பிசினஸ். பிறருக்கு செய்யும் உபகாரம். அதை கௌரவ குறைவாக அவன் கருதவில்லை. வாத்தியாரே வாத்தியாரே என்று எப்போதும் அவனை சுற்றி ஒரு கூட்டம். மோகன் நடுநாயகமாய் பீடி, சில நாட்களில் பனாமா குடித்துக்கொண்டு சைக்கிளோடு நிற்பான். அந்த சின்ன கூட்டத்துக்கு அவன்தான் தலைவன். சுருங்கச் சொன்னால் பல பேட்டைகளை சேர்ந்த இளம் ரவுடிகள் சங்கம் அது. தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்கும் ஓர் நடமாடும் சங்கம். நாளை காலை கிருஷ்ணன் கல்யாணத்தில் எல்லோரும் கூடிவிடுவார்கள். அரட்டை அடிப்பார்கள், சோடா குடிப்பார்கள், சீட்டாடுவார்கள், மொய் எழுதுவார்கள். பகலுக்கு மேல் தியேட்டருக்கு போய்விடுவார்கள். அத்தியாயம் 4. சூளை மில்லை சுற்றி பகல் சாப்பாட்டு நேரங்களில் ஒரே கலகலப்பா இருக்கும். சாப்பாட்டு கூடைகள், சிறு சிறு கடைகள், சீட்டாட்டம், ஒரு சின்ன திருவிழாவே நடக்கும். சில தொழிலாளர்கள் ஒரு சின்ன கூட்டமாக சேர்ந்து கொண்டு மரத்தடியில் மீட்டிங் நடத்துவதும் உண்டு. எல்லோரும் பேசுவார்கள். எல்லா பிரச்சனைகளும் அடிபடும். ஒரு நாள் ஒரு கம்யூனிஸ்ட் பேசினார். தோழர்களே, ரஷ்யாவை பாருங்கள். தோழர்களே, சைனாவை பாருங்கள். அங்குள்ள தொழிலாளர்களை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் வீடு. அந்த கூட்டத்தில் மோகன் உட்கார்ந்திருந்தான். திடீரென எழுந்து நின்று அந்த பேச்சாளரை பார்த்து, சரிதான் நெத்தியா என்றான். சுற்றி உட்கார்ந்திருந்தவர்கள் அசந்து போனார்கள். மோகனின் துணிச்சலை பார்த்து வியந்து போனார்கள். மோகன் கேட்டான், ரஷ்யாவை பார்க்கறது, சைனாவை பார்க்கறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் யா. முதல்ல நம்ம ஊர் பிரச்சனைய பாரு. அரிசி விலை என்ன விக்குது தெரியுமா? அத பத்தி பேசு என்றான். ஏக அப்ளாஸ். சுற்றி இருந்த தோழர்கள் எல்லாரும் விசிலடித்து மோகனை உற்சாகப்படுத்தினார்கள். கம்யூனிஸ்ட் கடையை கட்டிக்கொண்டு நழுவிவிட்டார். கில்லாடிப்பா மோகனு, அரிசியில மடினா பாத்திய ஆள. அசந்துட்டானே கம்யூனிஸ்ட். பதில் சொல்ல முடியலையே. திணறிட்டானே. கேள்வி கேட்டாம் பாரு மோகனு. யார் பதில் சொல்லிட முடியும்? இது வரைக்கும் எந்த சீமானாவது இந்த மாதிரி கேட்டிருப்பானா? விரல மடக்க முடியுமா? ஆமா, இனிமே நம்ம சங்கத்துக்கு மோகன்தான் தலைவர் என்றான் ஒருவன். ஆமாம்பா, மோகன்தான் தலைவர். அத நான் வழிமொழிகிறேன் என்றான் இன்னொருவன். அதிலிருந்து மோகன் தொழிலாளர் தலைவனாகிவிட்டான். அடுத்த ஆண்டு மோகன் போனஸ் பிரச்சனை வந்தபோது பெரிய லீடராகவே மாறிவிட்டான். அத்தியாயம் 5. மதிப்பாக கல்யாண வீட்டுக்கு போட்டுக்கொண்டு போகிற மாதிரி ஒரு சட்டை கூட கைவசமில்லை மோகனிடம். எல்லாம் கிழிசல். சினிமா கியூக்களில் அடிபட்டு வியர்வையில் நைந்து கிழிந்து போன சட்டைகள். அவன் வீட்டுக்கு எதிரில் சூளை நாயக்கர் லாண்ட்ரி வைத்திருந்தார். அங்கே போய் அவரிடம் விஷயத்தை சொல்லி சாயந்தரம் திருப்பி தந்து விடுவதாக கூறி இஸ்திரி செய்து வைத்திருந்த யாருடைய டெரிலின் சட்டையையோ வாங்கி போட்டுக்கொண்டான். இவனுக்கே அளவெடுத்த மாதிரி இருந்தது. நாயக்கர் இஷ்டமில்லாமல் தான் எடுத்துக் கொடுத்தார். ரொம்ப நாள் பழக்கம். தாட்சண்யம் எப்படி மறுக்க முடியும்? இது தந்தாப்ல வேட்டு ஏதாச்சும் இருதா பார் நாயக்கரே என்று கேட்டுவிட்டு இவனாகவே கண்ணாடி பீரோவை துழாவினான். நல்ல சரிகை வேட்டி ஒன்று கிடைத்தது. அதை எடுத்து கட்டிக்கொண்டு தன்னுடைய பழைய துணிகளை அங்கேயே கழற்றி சலவைக்கு போட்டுவிட்டு, வர நாயக்கரே என்று சொல்லிக்கொண்டு பக்கத்தில் உள்ள சலூனுக்குள் பாய்ந்தான். அங்கே இருந்த சீப்பை எடுத்து தலைக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு தானே வாரிக்கொண்டான். நிலைக்கண்ணாடியை பார்த்தான். கண்ணாடியில் தெரிந்த உருவம் சிரித்து, கமல் கணக்கா இருக்க, டாப்பு என்று அவனை பார்த்து கூறியது. கொஞ்சம் ஸ்னோ எடுத்து தடவிக்கொண்டான்.
காலண்டரில் சிங்கப்பூர் அழகி 76லிருந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சலூனில் ஆள் யாரும் இல்லை. சின்ன பையன் மட்டும் பெருக்கிக் கொண்டிருந்தான். எங்கடா அவங்க முதலாளி? இன்னும் வரல. இந்தா போய் ஒரு கட்டு ருஸ்தம் பீடி வாங்கிட்டு வா, இல்லன்னா கவர்னர். அப்படியே கிளாஸ்ல ஒரு டீ வாங்கிக்கோ. பையன் போய் வந்தான். டீயை குடித்துவிட்டு பீடி பற்ற வைத்துக்கொண்டு பையனிடம் 10 பைசா கொடுத்துவிட்டு சைக்கிளில் ஏறி ஒரு மிதி மிதித்தான். சரஸ்வதி டாக்கீஸ் பக்கத்து சந்து. ஒரு பழைய வீடு கல்யாண சத்திரமாக மாறியிருந்தது. வாசலில் அழுக்கு வாழிப்பட்டைகள், செருப்பு குவியல், ஆரத்தி கொட்டின சிவப்பு தண்ணீர். ஒலிபெருக்கியில் வாங்கோன்னா பத்ரகாளி ரெக்கார்ட் ஓட்டேரியை கலக்கிக் கொண்டிருந்தது. வராந்தாவில் போடப்பட்டிருந்த ஒத்தை பெஞ்ச் ஒரு கால் சரியில்லாமல் ஜப்பானி மாதிரி ஆடிக்கொண்டு இருந்தது. அதன் மீது சந்தன பொட்டு, சரிகை தலைப்பாகை, கோட்டி இல்லாமல் முழுக்கை சட்டையோடு ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். வெள்ளை கம்பி ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி, பழைய பட்டணத்து முதலியார். கையில் கோலி சோடா பாட்டில். அதை உற்று பார்த்து கொண்டிருந்தன 2 குழந்தைகள். தவில் ஒன்று தனது சந்நியாசி கலர் சட்டையுடன் ஒரு மூலையில் அனாதையாக கிடந்தது. தவில்காரர் பின்கட்டில் நாஷ்டா செய்து கொண்டு இருந்தார். மோகனை கண்டதும் ஏற்கனவே அங்கு வாத்தியார் வருகைக்காக காத்திருந்த பிளாக் டிக்கெட் கும்பல் பாய்ந்து வாசலுக்கு வந்தது. என்ன வாத்தியாரே, சோடா சாப்பிட்றீங்களா? சோமாரிங்களா? எல்லாரும் நாஷ்டா முஷ்டிங்களா? நாடா துண்ணீங்க? கேசரி, பொங்கல், வடை, தில்லைக்கேணி ஐயர் சமையல்பா, ஜம்முனுகுது சட்னி. மோகன் கூட்டத்துக்குள் போனான். பின்னோடு கும்பலும் போயிற்று. சைக்கிளை பூட்டிட்டு வாங்கடா, எவனாவது தள்ளின்னு போட போறான் என்றான் வாத்தியார். மாப்பிள்ளை கிஸ்டன் நடுக்கூடத்தில் 4 கம்பங்களுக்கு மத்தியில் புதுப்பாய் போட்ட மனை மீது மணப்பெண்ணோடு உட்கார்ந்திருந்தான். மோகனை பார்த்து சிரித்தான். மணப்பெண் ஹோமப்புகை எரிச்சல் தாங்காமல் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தாள். புரோகிதர் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். கசகசவென்று புகையும் இரைச்சலும் அழுக்கு தூண்களும் பெண்கள் கூட்டமும் மண்டி கிடந்தது. கும்பல் மோகனை நாஷ்டாவுக்கு பின்கட்டுக்கு அழைத்துச் சென்றது. அங்கே பளிச்சென்று கவர்ச்சியாக, புஷ்டியாக, பளபளப்பாக, திண்மையான மார்போடு கேசரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் வனஜா. அவளை கண்டதும் மோகனுக்கு ஒரு கிளுகிளுப்பு உண்டாயிற்று. இது யாருடா உருப்படி? பக்கத்தில் இருந்த சாமி கண்ணுவை காதோடு விசாரித்தான். எனக்கு என்ன தெரியும், கண்ணால பொண்ணுக்கு கிளாஸ்மேட்டான், நுங்கம்பாக்கத்துல வேலை செய்தாமே என்றான் சாமி கண்ணு. அது இன்னாடா நுங்கம்பாக்கத்துல அப்படிப்பட்ட வேலை? டீச்சரா? இல்ல. பின்ன என்னப்பா தெரியும், நானும் இப்பதான் வந்தேன், கேள்விப்பட்டதை சொன்னேன். போய் இன்னும் கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டு வந்து சொல்றா. மோகனுக்கு வாழை இலை சிப்பல் போட்டு பாயை மடித்து போட்டு உபசரித்தார்கள். ஒரு அரசியல் தலைவரே வந்துவிட்ட மாதிரி சலசலப்பு. வனஜா இவனை ஒரு அலட்சிய புன்னகையோடு பார்த்தாள். காப்பியை குடித்துவிட்டு கல்யாண பெண் பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். மோகன் நாஷ்டாவை முடித்துக்கொண்டு மணப்பந்தலுக்கு வந்தான். கிஷ்டனோடு சிரித்து பேசி தனக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கத்தை 4 பேருக்கு தெரியும்படியாக வெளிப்படுத்திக் கொண்டான். பந்தலில் தனக்குள்ள முக்கியத்தை அவள் புரிந்து கொண்டாளா என்பதை தெரிந்து கொள்ள அடிக்கடி வனஜாவை திரும்பி பார்த்தான். அவள் அலட்சியமாகவே சிரித்துக் கொண்டிருந்தாள். மோகன் வாசலுக்கு போனான். தெருவில் நின்றபடியே பாக்கு மென்று கொண்டே சகாக்களிடம் கேட்டான். யாராவோ? படா திமிர்ல இருக்கா? கண்ணால் ஆயிடுச்சாமா? தெரியாதுப்பா, கழுத்துல தாலிய காணோமே. கைத, சீட்டு கம்பெனி பலராமனை கூப்பிடுறா, அவன் சொல்றான் பாரு எல்லாத்தையும். நுங்கம்பாக்கம் ஆளாச்சா அவன்? பலராமன் வந்தான். வனஜாவின் ஜாதகமே வைத்திருந்தான். காலேஜ் ரோட்ல பியர்சந்தோர வீட்ல வேலை செய்து, எப்போ டீக்கா ட்ரெஸ் பண்ணும், தொடச்சு விட்ட மாதிரி நீட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசும். துற வீட்டு குழந்தைங்கள கான்வென்ட்ல கொண்டு போய் விடும் இட்டாரும். இன்னும் கண்ணாலாம் ஆவல. அப்பன் எக்மோர் ஸ்டேஷன்ல போட்டார். அம்மா செத்துட்டா. ரொம்ப துடுக்கான பொண்ணுப்பா. கண்ணிப்பனை ஒரு தபா கண்ணத்துல குத்துச்சு. ஏன்பா? ஏதோ தப்பு தண்டாவா நடந்திருப்பான், சும்மா அடிக்குமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? துற வீட்டு டிரைவர் கண்ணப்பன்ல, அவன் எங்க வீட்டாண்டதான் இருக்கான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுவான். ஏன் கல்யாணம் செய்துக்கலையா? அம்மாக்காரு இல்லை, அப்பம் விடிய காலையில் ஏந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறான். இதுவும் வேலைக்கு போயிடுது. தினம் கார் வந்து இட்டுன்னு போவோம். இப்போ கூட காலையில் இங்கே காரில் தான் வந்தா. துறை வச்சு நிற்பானோ? மோகன் கேட்டான். ச்சே, அதுகிட்ட அந்த விவகாரம்லாம் நடக்காது. ரொம்ப கண்டிஷனான பொண்ணாச்சே. உனக்கு எப்படி தெரியும்? வார வாரம் சீட்டு கட்டுதே, அடிக்கடி பார்ப்பேனே. எதுக்கு வாத்தியாரே இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? வந்தல்ல என்னை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுதுப்பா. வாத்தியாரே உஷார், கண்ணிப்பங்கதி ஆயிடப்போகுது. தப்பா நினச்சிக்கின்னு ஏதாச்சும் செஞ்சிடாத, கண்ணம் வீங்கிடும், வானா வம்பு என்று எச்சரித்தான் பலராமன்.
மோகனிடம் இவ்வளவு உரிமையோடு பேசக்கூடிய தகுதி அவனுக்குத்தான் உண்டு. மோகன் ஒரு ருஸ்தம் எடுத்து வாயில் வைத்துக் கொண்டான். சீடர்களில் ஒருவன் தீக்குச்சி கொளுத்தி வாத்தியார் பீடியை பற்ற வைத்தான். காற்றில் 4-5 குச்சிகள் தொடர்ந்து அணைந்துவிட்டன. நாடா குச்சி சேரானுங்க, அஞ்சு போதே? மோகன் கேட்டான். காத்துல அப்படிதான். காத்துல அணியாத குச்சியா கண்டுபிடிக்கணும். ராக்கெட் விட்றானுவோ. நான் வாத்தியாரே, ராங்ல இருக்க. அந்த பொண்ணை இன்னைக்கு எப்படியாவது மடக்கணும்டா. எப்படி? அது வீட்டுக்கு போறப்போ ஃபாலோ பண்ணுவோம். கார்ல ஏறி போயிடுமே. காலேஜ் ரோட்ல போய் நிற்போம். கார் எப்படியோ அங்கே தானே வரணும். காதர் பையனை கூப்பிடு. காதர் ஓடி வந்தான். லுங்கியை மடித்து டப்பா கட்டு கட்டியிருந்தான். கைத, துணியை கீழே விட்றா. டீச்சண்டா இருடா. சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இப்போ நுங்கம்பாக்கத்துலேருந்து துரையோட கார் இங்கே வரும். நம்பர் பார்த்துக்கோ. உடனே நுங்கம்பாக்கம் ஓடு. காலேஜ் ரோடு முக்கில் போய் நின்னுக்கோ. இந்த கார் அங்கே வந்ததும் விசில் கொடு. அப்புறம் ஆக வேண்டிய கதையை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்தா சைக்கிளு, ஓடு. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.